ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நான் பார்க்க போகிற படம் 2025 ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் த்ரில்லர் படமாக வெளியான கிரேசி. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் அபிமன்யு சூட். இவர் பேசிக்காக ஒரு டாக்டரு, அதுலேயும் சர்ஜன். இவரை பொறுத்தளவுக்கு படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு 5 கோடி ரூபாய் பணத்தை எடுத்துட்டு இவர் காரில் கிளம்பும்போது இவர் எங்கே போகிறாரு, எதுக்காக இவ்வளவு பை நிறைய பணம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அப்போ புரியல. ஆனால் போகும்போது ஒரு பையன் தேவையில்லாமல் அப்படி பைக்கை வச்சு அப்படி சீன் போட்டு வம்பிழுக்க கடைசியாக அந்த பையனே இவருடைய காரை வச்சு அப்படி முந்தி அவங்ககிட்டே பெருசாக ஒரு சீனை போட்டு காரை கொண்டே ட்ரிஃப்ட் பண்ணி முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி அவனுக்கு செய்கையாக வாயை திறக்காமல் கெட்ட வார்த்தையாக திட்டிட்டு கிளம்புறாப்புல அங்கேருந்து. இப்போ இவர் போகிற வழியில் டக்குன்னு இவருக்கு ஒரு கால் வருது. அந்த காலில் என்ன பணம் ரெடியா, செட்டில் வந்துக்கிட்டு தான் இருக்கப்போ சீக்கிரம் வா, டைம் இல்லை உனக்கு, செட்டில்மெண்ட்டை முடிக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன செட்டில்மெண்ட்டை இவங்க முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதே நமக்கு இப்போ பெருசாக புரியல. ஆனால் சரி, ஏதோ ஒரு டீலிங்கை முடிக்கிறதுக்கு தான் நம்மளால் போய்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு புரியுது. இப்போ டக்குன்னு இன்னொரு கால், அந்த காலில் ஒரு நபர், ஒரு அனானிமஸ் கால், அது ஒரு மர்ம நபர். அப்புறம் நீ எங்கே போய்கிட்டு இருக்கங்கிறது எங்களுக்கு தெரியும், ஆனால் உன் பொண்ணை நான் கடத்தி வச்சுருக்கோம். இப்போ 5 கோடி ரூபாய் பணத்தை எடுத்து கொண்டு வந்து இமீடியட்டாக கொடுத்தா உன் பொண்ணை உயிரோட நீ மீட்டுக்கலாம். அப்புறம் உன் இஷ்டம், டைம் உனக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, 1 மணி நேரத்துக்குள்ளே செட்டு போட்டுன்னு வா அப்படின்னு அந்த காலை அந்த நபர் கட் பண்ணுறான். நம்ம கதாநாயகனுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா அது ஏப்ரல் 1 வேறு. எவனோ ஒரு பையபில் ப்ராங்க் கால் பண்ணுறானோ இன்றைக்கி அப்படின்னு நினச்சிட்டு பார்க்கலாம் அப்படின்னு முதல்ல பொண்ணு சேஃபாக இருக்கா இல்லையான்னு கேட்டுப்போம் அப்படின்னு இவருடைய மனைவி கால் பண்ணுறாரு. அந்த மனைவி இப்போ இவரோட கிடையாது, மனைவியோட தான் பொண்ணு இருக்குது. பொண்ணுக்கு ஒரு மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் ஒன்று பெருசாக இருக்குது. அது என்னங்கிறது நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பொண்ணு எங்கள் ஸ்கூலில் இருக்காளா இல்லையா அப்படிங்கிறதுக்காக கேட்குறாரு. அந்த ஒய்ஃப் இருக்காங்களே, அவங்க ரொம்ப கேஷுவலாக இந்த மாதிரி ஓவராக அக்கறை இருக்க மாதிரி நடிப்பெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு தெரியும், எங்கள் கூட பொண்ணு இருக்குன்னா சேஃபாக தான் இருக்கும், உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னா இவர் சரி ஓகே, எவனோ ஒருத்தன் கண்டிப்பாக ப்ராங்க் கால் தான் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற ஒரு முடிவில் அப்போ இருக்கிறாப்புல. இப்படி அடுத்தடுத்து இவருக்கு ஒருத்தர்கிட்டே இருந்து கால்கள் வர ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் உண்மையாகவே தான் பொண்ணு கடத்தப்பட்டுட்டா அப்படிங்கிறது நம்ம கதாநாயகனுக்கு புரியுது. இதுக்கப்புறம் இருந்தாலும் ஒரே நாளில் ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு சோதனைகள் வரக்கூடாதுப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஊறுப்பட்ட சோதனை அந்த மனுஷனுக்கு. ஆனால் அவர் காரில் ட்ராவல் பண்ண மணியமாக தான் இருக்கார். எதையுமே இப்போ உடனே நிறுத்தி வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி ஒரு பிரச்சனையாவது முடிச்சு வைப்போம் அப்படின்னா இவரால் முடியல. அப்படி ஒரு சூழ்நிலை. இதுக்கப்புறம் இத்தனை பிரச்சனைகளையும் எப்படித்தான் நம்ம கதாநாயகன் லாவகமாக கையாளுறார் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கிரீஷ் கோலி அப்படிங்கிற நபர் தான் இதை எழுதி இயக்கியிருக்காப்புல. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படம் சோகம் ஷாவுடைய படம். அவருடைய படங்கள் பொதுவாகவே வித்தியாசமான கதைக்களங்கள் இருக்கக்கூடிய படங்களாகத்தான் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா 2018 தும்பட்டுன்னு சொல்லி ஒரு படம் ஒன்று வெளியாச்சு. த்ரில்லர் ரசிகர்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப பெயர் பெற்ற ஒரு படம். தும்பட்டை பல பேர் வந்து பார்த்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ் டப்பிங்கில் அந்த படம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் பல பேர் அந்த படத்தை பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வித்தியாசமான தரமான ஒரு படம் அது. அது ஏற்கனவே நம்ம விமர்சனம் பண்ண ஒரு படம் தான். அந்த படத்துலையும் நம்மால் தான் ஹீரோ, நம்மால் தான் ப்ரொடியூசரு தும்பட்டுக்கு. இந்த படத்துக்கும் நம்மால் தான் ஹீரோ கம் ப்ரொடியூசரு இந்த படத்துக்குமே. ஆனால் இந்த டீமு தீர்க்கமாக என்ன சொல்லுது அப்படின்னா, அதெல்லாம் கிடையாது, நாங்கள் ரூம் போட்டு எவ்வளோ நாள் யோசித்து இந்த கதையை எழுதணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது மக்களே. இந்த படம் 2013 ஒரு இங்கிலீஷ் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமாக வெளியான லாக் படம் தான். அந்த படத்துடைய கதை அதிலிருந்து உருவனதுங்கிறதுலாம் அதான் இது. அந்த அளவுக்கு 2 படத்துக்கும் முடிந்தால் 6 வித்தியாசங்களை கண்டுபிடியுங்கள் சுட்டீஸ் அப்படின்னு போடுவாங்களே சிறுவர் மலரில், அந்த அளவுக்கு ஒற்றுமைகள் 2 படத்துக்கும் இருக்குது. அந்த லாக் படத்தில் டாம் ஹார்டி தான் ஹீரோ. அவர் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பி ஒரு 1.5 மணி நேரம் ஆகும் அவர் போய் சேர வேண்டிய இடத்துக்கு. அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளே அவர் வரிசைக்கு கால் வந்த மணியமாக இருக்கும். ஒரு கால்லையும் ஒரு பிரச்சனையை அவர் ஃபேஸ் பண்ணுவார். அந்த 1.5 மணி நேரம் தான் அந்த படமே. அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளே அவர் கடைசியாக போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்தாரா, இத்தனை பிரச்சனைகளையும் எப்படி அவர் ஹேண்டில் பண்ணார் அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய கதை. அதே கதை தான் இதுவும். அதே மாதிரி கதாபாத்திர வடிவமைப்புகள் கூட பல விஷயங்கள் டிட்டோவாக இருக்குது. அதை நிறைய ரிவீல் பண்ண முடியாது. நீங்கள் 2 படத்தையும் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி லாக் நம்ம ஏற்கனவே விமர்சனம் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய விமர்சனத்தை பார்த்துட்டு அந்த படம்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படமுமே கூட கண்டிப்பாக உங்களை கவர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த படம் ரொம்ப பிடிச்சது சார் அப்படின்னா இந்த படம் நிச்சயமாக உங்களை கவர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
சோகம் ஷா நான் சொன்ன மாதிரி அவர் ஒருத்தர் தான், கிட்டத்தட்ட 99.9% ஸ்க்ரீனுக்குள்ளே அந்த ஒரே ஒரு முகம் தான் இருக்கும். சோகம் ஷாவை பொறுத்தளவுக்கு அந்த கதாபாத்திரத்தை எந்த அளவுக்கு நேர்த்தியாக பண்ணணுமோ அதை நேர்த்தியாகவே அவர் கொண்டு வந்திருந்தார் அப்படின்னு நான் சொல்லுவேன். நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு, அந்த எங்கேயும் மிகைப்படுத்தாமல் நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸில் அவர் கொண்டு வந்திருந்தார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சப்போர்ட்டிங் காஸ்ட் அப்படி இப்படின்லாம் எதுவும் கிடையாது. சினிமோகிராஃபியை பொறுத்தளவுக்கு ஒரு ரன்னிங் காரு, அதில் 360 டிகிரி ஒரு கேமரா ரொட்டேட் ஆகிற ஒரு காட்சி ஒன்று இருக்குது. அது ரொம்ப அழகாகவே காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து படத்துக்கு படம் இப்போ ஹாலிவுட்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஊரில் இந்த மாதிரி காட்சி அமைப்பில் வரும்போது பரவாயில்ல, ஒரு நல்ல எஃபர்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று வரத்தான் செய்யுது. அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம் தான். ஆனால் எக்ஸ்பெக்டேஷனை நான் முதல்ல செட் அவுட் பண்ணிட்டே நினைக்கிறேன். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரே ஒருத்தர் தான் 1.5 மணி நேரம் ஸ்க்ரீனுக்குள்ளே இருப்பாப்பில். அவருக்கு வர்ற வெறும் கால்ஸ் மட்டும்தான் படம் அப்படிங்கிறது பரபரப்பாகத்தான் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டும் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. ஸ்டில் இந்த படம் நமக்கான படமா அப்படிங்கிறத ஒரு தடவை யோசிச்சுட்டு பார்க்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு டீசன்ட் வச்சு பார்க்கணுங்கிறவங்க தாராளமாக பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.